Taste the Daily. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்ட மக்கள் அனைவருக்கும் நிவாரணம் மற்றும் இழப்பீடு தொகையை வழங்க வலியுறுத்தி வரும் 21ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர் வி சண்முகம் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் மக்கள் பல்வேறு வகைகளில் துன்பப்படுவது வாடிக்கையாகிவிட்டது என குறிப்பிட்டு, ஸ்டாலின் தலைமையிலான கடந்த 43 மாத கால விடியா திமுக ஆட்சியில் மக்கள் பெரும் துன்பங்களுக்கு ஆளாகி தங்களது இயல்பு வாழ்க்கையை நடத்த முடியாத அளவிற்கு சிரமத்துடன் வாழ்ந்து வருகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் விடியா திமுக அரசின் இத்தகைய மக்கள் விரோத செயலுக்கு கடும் கண்டனத்தையும் பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து சமீபத்தில் உருவான பெஞ்சல் புயலால் பெய்த மழை காரணமாக முன்னறிவிப்பின்றி சாத்தனூர் அணையிலிருந்து 1.68 லட்சம் கன அடி நீர் திறந்துவிட்டதால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் தங்களது வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கும் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும், மழையால் சேதமடைந்த அனைத்து வீடுகளுக்கும் உரிய நிவாரணம் வழங்காத, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் பயிர்களுக்கான உரிய நிவாரணத் தொகையையும் வழங்காத ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக அரசை கண்டித்தும், பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் உடனடியாக நிவாரண உதவிகளை வழங்கிட வலியுறுத்தியும் விழுப்புரம் மாவட்ட கழகம் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளார். வரும் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான வி சண்முகம் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். விடியா திமுக அரசின் அலட்சிய போக்கை கண்டித்து நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த தலைமை கழக செயலாளர், கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அமைப்புகளின் துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள், விவசாய பெருமக்கள், பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெரும் திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அதிமுக பொதுச் செயலாளர் அழைப்பு விடுத்துள்ளார்.